ராக்கெட் லான்ச்சரை இந்த உலகத்துல நிறைய நாடுகள் வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யா, சைனா, யூஎஸ், பாகிஸ்தான் இவங்க எல்லாருமே வச்சிருக்காங்க. இந்தியாவும் நம்ம கிட்ட பினாகா ராக்கெட் லான்ச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான லான்ச்சர் வச்சிருக்கோம். இதுல ஒரு முக்கியமான 2 வேரியண்டை இந்தியா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 120 கிலோமீட்டர் வேரியன்ட், 300 கிலோமீட்டர் வேரியன்ட். இது எதிரிகளுக்கு எவ்வளவு பெரிய அடியா இருக்க போகுது, சைனா மற்றும் பாகிஸ்தானுக்கு இது எவ்வளவு பெரிய பின்னடைவா இருக்க போகுது, அது எல்லாத்தையுமே டீடைலா இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம். இது எப்ப லான்ச் ஆக போகுது, இதுல எந்த மாதிரி டெக்னீஷியன் எல்லாம் இருக்காங்க, அது எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரீசன்ட் டைம்ல 2 முக்கியமான வேரியன்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 40 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட வேரியன்ட்டே இருக்கு. அதை தாண்டி இப்போ 120 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வேரியன்ட்டை இந்தியா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதை யாரு இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா DRDO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அந்த நிறுவனம் தான் உள்ளரங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல 3 முக்கியமான லேபரேட்டரி ஒவ்வொரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லயும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா ARDE அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அர்மன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்கெட் லான்ச்சரையே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி HEMRL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லேபரேட்டரி. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்கெட் ஆகட்டும், எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல், இது எல்லாத்தையுமே இவங்க தான் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி RCI அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரிசர்ச் சென்டர் IMRAT. இவங்க இந்த நேவிக் சிஸ்டம், GPS சிஸ்டம், இது எல்லாத்தையுமே இந்த ராக்கெட் லான்ச்சரோட எப்படி இன்டெக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. ஆக்சுவலா இந்த 3 முக்கியமான டீம் தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 3 to 4 வெர்ஷனை தயாரிச்சு நாட்டுக்காக கொடுத்திருக்காங்க. இவங்க மட்டும் நம்மளுடைய முக்கியமான வேலை கிடையாது. இதை தாண்டி இதை மேனுஃபேக்சரிங் செய்யறவங்க கிட்டத்தட்ட 3 to 4 பிரைவேட் கம்பெனிஸ் உள்ளடங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா டாடா, LNT அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லார்சன் அண்ட் டர்போ, BEML அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான நிறுவனம், அதை தாண்டி மொனிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரைவேட் கம்பெனி, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இதை தயாரிச்சுட்டு இருக்காங்க. பேசிக்கா நம்ம இதை எதுக்காகப்பா தயாரிக்கிறோம், என்ன ரீசன் அப்படின்னா இந்தியா ஒரு எதிரி அட்டாக் பண்ணும், அதாவது சின்ன சின்ன சண்டை அப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரோனுக்கு போவோம். அதை தாண்டி இந்த ராக்கெட் லான்ச்சரையும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா அருணாச்சல பிரதேஷ், லடாக், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், ராஜஸ்தான், இந்த மாதிரி சமதள பகுதி, மலைப்பகுதி, எந்த பகுதியா இருந்தாலும் இதை கொண்டு போய் அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா இதுல மொத்தம் 4 வேரியன்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா சொல்லணும்னா 40 கிலோமீட்டர் இருக்கு, 50 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டர் வேரியன்ட். 4 வேரியன்ட் இருக்கு. இதன் மூலமா எதிரியை ஈஸியா அடிச்சு நொறுக்க முடியும். அதுவும் சுருக்கமா சொல்ல போனா பங்கர்ஸ், எனிமி கேம்ப், அதை தாண்டி கமாண்ட் போஸ்ட், ட்ரோன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அடிச்சு நோக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. ஆனா நம்ம இந்த ஏர் பேஸ் அடிக்கிற அளவுக்கு இதுல கெபாசிட்டி கிடையாது. ஆனா இதுல இருக்க பாசிட்டிவிட்டி என்னன்னா, 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் சரௌண்டிங்க ஃபுல்லா அடிச்சு நோக்கக்கூடிய பவர் இதுக்கு இருக்கு. அதனாலதான் இந்தியா இதை வாண்டடா பினாகா ராக்கெட் லான்ச்சரை அதிகமா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். பினாகா ராக்கெட் லான்ச்சர்ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கலாம். ஆக்சுவலா இதுல மொத்தம் 12 ராக்கெட் லான்ச் இருக்கும். கரெக்டா சொல்லணும்னா 12 ராக்கெட் டியூப் இருக்கு. இதுல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ராக்கெட்டை பிக்ஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு வெஹிக்கிள்ல 12 ராக்கெட்டை பிக்ஸ் பண்ண முடியும். அதையும் தாண்டி இதை கொண்டு போறதுக்காக 8x8 வெஹிக்கிள், அதாவது மொத்த 8 வீலோட செயல்படுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதை அசோக் லைலாண்டும் டாட்ரா இந்த 2 நிறுவனம் சேர்ந்து தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த 12 ராக்கெட் ஒவ்வொரு வெஹிக்கிளும் இருக்கும். ஆனா இதுல ஒரு பியூட்டி என்னன்னா 44 செகண்ட்ல கிட்டத்தட்ட 72 ராக்கெட்டை அட் அ டைம்ல அடிக்க முடியும். இதனால எதிரியை சுக்கு நூக்குறாருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். அது மட்டும் என்னுடைய வேலை கிடையாது. நீங்க ராக்கெட் அடிக்கிறீங்க, சாரி, இதுல பவர் எங்க இருந்து வருது அப்படின்னா இதுல மொத்தம் 6 பேட்டரி பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பேட்டரி மூலமா தான் எதிரி அடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கரெக்டா சொல்லணும்னா இங்க 6 லான்ச்சர் தொடர்ந்து இருக்கும். அதே மாதிரியே ஒவ்வொரு லான்ச்சர்லயும் 12 ராக்கெட் இருக்கும். இதன் மூலமா 72 ராக்கெட்டை 44 செகண்ட்ல அடிச்சு நொறுக்க முடியும். அதை தாண்டி இதை மறுபடியும் ரீலோட் பண்ணணும். அடுத்த செக்ஷன் போகணும் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் இருந்தா தான் அடுத்த ஒரு செட்டை நம்மளால டெவலப் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரியே இது ஃபியூச்சர்ல 2 to 3 பேட்டரியிலேயே டெவலப் பண்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. என்னதான் 4 முக்கியமான வேரியன்ட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் MK1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேரியன்ட்டை கார்கில் போருக்கு அப்புறம் இந்தியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் பர்டிகுலரா 35 இருந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் போய், அதாவது இந்தியாவினுடைய எல்லை பகுதியிலிருந்து பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ள போய் முக்கியமான பகுதி எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிறதுல இது ரொம்ப சிறப்பாக செயல்படும். அதனால இந்தியா அதை டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி மறுபடியும் என்கேஸ்டு MK1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு வேரியன்ட்டை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது 45 இருந்து 50 கிலோமீட்டர் வேரியன்ட் வரைக்கும் போகக்கூடிய பவர் இருந்துச்சு.
இந்தியா வந்து அதை விட நம்ம பெட்டரா டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு MK2ER அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேரியண்ட்டை நம்ம அப்கிரேட் பண்ணோம். இது வரைக்கும் 10 to 15 வருஷமா 90 கிலோமீட்டர் வேரியண்ட் வரைக்கும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எதிரி நாடுகள் எல்லாருமே 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் அந்த மாதிரி வேரியண்ட் நோக்கி டெவலப் ஆயிட்டு இருக்கும்போது இந்தியா வந்து 120 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வேரியண்ட்டை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்ப லான்ச் ஆக போகுது அப்படின்னா ஆல்ரெடி சோதனை எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் 3 to 5 வருஷத்துல இந்தியாவுக்கு வரப்போகுது. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, இதுல 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்க ஃபுல்லா அடிக்க முடியும் நான் பேசிட்டு இருந்தேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடமே வந்து சுக்குநூறு அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மெட்டீரியல் இது யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே இதனுடைய அக்யூரசி இந்த பினாகா ராக்கெட் லான்ச்சர்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி ஆகணும். அதுவும் பர்டிகுலரா MK1 MK1ER இந்த ரெண்டு வேரியன்ட்லயுமே கிட்டத்தட்ட 100 to 200 மீட்டர் வரைக்கும் அக்யூரசி ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு. ஆனா இது வந்து கைடட் எதுவுமே இல்லாம நம்முடைய GPS நேவிக் இந்த மாதிரி எந்த ஒரு சிஸ்டமே கைடு இல்லாம நம்ம எதிரி அட்டாக் பண்ணணும், நம்ம இங்க வந்து லான்ச் பண்றோம்னா நம்ம எந்த இடத்துக்கு போகணும்லாம் தெரியாது, ஆனா போய் அடிக்கும். 40 கிலோமீட்டர்னா 40 கிலோமீட்டர்ல போய் அடிக்கும். அந்த இடத்துல அட்டாக் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. அதனால இந்தியா என்ன பிளான் பண்ணாங்க, இதை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு MK2 அடுத்த வேரியன்ட்ல நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணாங்க. அதுவும் பர்டிகுலரா GPS ஆகட்டும், நேவிக் ஆகட்டும், IRNSS இந்த மாதிரி எல்லா சேட்டலைட்டையும் லிங்க் பண்ணி இதை வந்து உபயோகிக்க ஆரம்பிச்சாங்க. இதனுடைய அக்யூரசியும் ரொம்ப அதிகமாச்சு. அதாவது 30 to 40 மீட்டர் வரைக்கும் ரொம்ப துல்லியமா தாக்கக்கூடிய பவர் உள்ளதா இந்தியா வந்து மாத்திருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த கைடர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம இங்கிருந்து இவ்வளவு தூரத்துல அடிக்கணும் அப்படின்னா நம்ம சேட்டலைட்ல பல டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா ஈஸியா வந்து எதிரி அட்டாக் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை பினாகா ராக்கெட் லான்ச்சர் இந்தியாவுக்கு கொடுத்தது. அது மட்டும் கிடையாது, நம்முடைய ஃபியூச்சர்ல MK3 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அடுத்த வேரியண்ட்டை டெவலப் பண்ண போறோம். அதுவும் பர்டிகுலரா 120 கிலோமீட்டர்ல இருந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் டெவலப் பண்ண போறோம். ஓகே, பினாகா ராக்கெட் லான்ச்சரை பத்தி நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். நம்ம அருகில் இருக்க எந்தெந்த நாடுகள்லாம் அந்த ராக்கெட் லான்ச்சரை எவ்வளவு பவர்ஃபுல்லா வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீடைல் வந்து நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். அதுவும் பர்டிகுலரா பாகிஸ்தானும் சைனாவும் ரெண்டு பேரும் கூட்டு முயற்சியில ஒரு ராக்கெட் லான்ச்சரை டெவலப் பண்ணாங்க. அதுவும் பர்டிகுலரா A100 MPRL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ராக்கெட் லான்ச்சர் வந்து என்னுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 100 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமா தாக்கக்கூடியதமா இருக்கு. அதே மாதிரி இது வந்து GPS சிஸ்டத்தோட இயங்குற காரணத்தினால இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா பார்க்கப்படுது. அதை தாண்டி சைனா வந்து செப்பரேட்டா ஒரு முக்கியமான ராக்கெட் லான்ச்சரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா BHL-03 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ராக்கெட் லான்ச்சர் வந்து 150 இருந்து 250 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய பவர் இருக்கு. அதனாலதான் இந்தியா வந்து ஒருவேளை 120 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் இந்த ரெண்டு வேரியண்ட்டை டெவலப் பண்ணிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. அதை தாண்டி இது வந்து GPS சிஸ்டம் ஆகட்டும் இந்த மாதிரி முக்கியமான அட்வான்ஸான சேட்டலைட் மூலமா இயங்குற அளவுக்கு நிறைய டெக்னாலஜியை உள்ள இன்க்ளூடிங் பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே ரஷ்யா வந்து ஆல்ரெடி ராக்கெட் லான்ச்சர் இன்னொன்று டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா BM-30 ஸ்மர்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ராக்கெட் லான்ச்சர் வந்து கிட்டத்தட்ட 90 இருந்து 120 கிலோமீட்டர் போக வரைக்கும் அவங்க ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியோட அவங்க ஒரு வகை டெவலப் பண்ணிருக்காங்க. ஒருவேளை ரஷ்யாவும் இந்தியாவும் கூட்டு சேர்ந்தா இன்னும் பல மடங்கு வந்து ராக்கெட் லான்ச்சரை பெட்டரா டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்தியா அந்த மாதிரிலாம் இன்னொரு நாடோட கூட்டு சேர்ந்து போற கிடையாது. ஏன்னா இந்த ராக்கெட் லான்ச்சர் வந்து சொந்தமா நம்ம தயாரிக்கணும், எந்த நாட்டோட உதவியும் வேணாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்டோட இந்தியா வந்து தொடர்ந்து DRDO டிபார்ட்மெண்டோட முன்னாக்கி போயிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரியே USA வந்து ஹிமாரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ராக்கெட் லான்ச்சரை டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 70 கிலோமீட்டர்ல இருந்து 300 கிலோமீட்டர் போக வரைக்கும் ரொம்ப அக்யூரேட்டா இது வந்து எதிரியை தாக்கக்கூடிய அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் GPS ஓட இயங்கக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்கு. ஆக்சுவலா இவ்வளவு ராக்கெட் லான்ச்சர் வந்து எல்லா நாடுகளும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து ரொம்ப ஷார்ட் டர்மா இருக்க காரணத்தினால எதிரி அடிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்தியா வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரியே ஆல்ரெடி வந்து பிரான்ஸ், அர்மேனியா, எகிப்து இந்த 3 நாடுகளுமே இந்த நம்முடைய பினாகா ராக்கெட் லான்ச்சரை வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன் வந்து இது ரேட் ஏதாவது ஜாஸ்தியா ரேட் ஏதாவது கம்மியான்னு கேட்டா என்னுடைய ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் சுருக்கமா சொல்ல போனா இந்த பிரளை மிசைல் ஆகட்டும் பிரம்மோஸ் மிசைல் ஆகட்டும் இத ரெண்டை விட இது வந்து ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இதை வாங்கி எதிரி அழிக்கிறதுக்கு இது ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்கு போட்டி வச்சு அவங்களுடைய ராக்கெட் லான்ச்சர் நம்முடைய ராக்கெட் லான்ச்சருக்கு போட்டி வச்சா நம்மளால சமாளிக்க முடியாது. ஆனா நம்ம ட்ரிபிள் காம்பினேஷன்
பிரம்மோஸ் ஏவுகணை, பிரளய் ஏவுகணை, இந்த ராக்கெட் லான்ச்சர் மூணையுமே கம்பைன் பண்ணி எதிரியை அடிக்க நினைச்சோம்னா நம்மனால எதிரியை வந்து சுட்டு வீழ்த்த முடியும், அழிக்கவும் முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இருக்கு. ஆனா தனியா நின்னா ஜெயிக்க முடியாது. அதுதான் இதுல இருக்க சின்ன பிரச்சனை. அதை தாண்டி இந்தியா வந்து இதை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வெறுமனே எதிரியை மட்டும் தாக்க போவது கிடையாது. இதுல நிறைய முக்கியமான சென்சாரை வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது நம்ம எதிரியை தாக்க போற ஏரியாவோ சிட்டியோ வெதர் எந்த கண்டிஷன் இருக்கு அப்படிங்கறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அந்த இடத்துல தாக்கலாமா வேணாமா அப்படிங்கிற பல டேட்டாவை முன்னாடியே எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சென்சார் வந்து இதுல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி ஜிபிஎஸ், நெவிக் இது எல்லாமே வந்து முன்னாடியே அந்த ராக்கெட் லான்ச்சர்ல இருக்கு. அதனால அந்த டேட்டா வச்சு ஈஸியா எதிரியை அட்டாக் பண்ண முடியும். அதை தாண்டி சேட்டலைட் டேட்டா, ட்ரோன் டேட்டா இந்த மாதிரி பல டேட்டாவை வச்சுக்கிட்டு எதிரியை வந்து அட்டாக் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இந்தியா வந்து இதை வந்து பெட்டரா வந்து எதிரியை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய 2 முக்கியமான வேரியன்ட் தான் இப்ப தயாராயிட்டு இருக்கு. அது வந்து இன்னும் 5 to 6 வருஷத்துல இந்தியாவுக்கு வரப்போகுது, எதிரியை அழிக்க போகுது. அதுவும் நம்முடைய எல்லை பகுதியில் நம்ம நாட்டை பாதுகாக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து பல முக்கியமான வெப்பன்ஸ் வந்து நம்ம நாட்டை காத்துக்கிட்டு இருக்கு. அதுலயும் இந்த பினாகா ராக்கெட் லான்ச்சர் ஒரு முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. எந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தாலும் டிஃபென்ஸோ, நேவியோ, ஏர்ஃபோர்ஸோ யாரு வந்தாலும் அடிச்சு நொறுக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.